தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய குடியரசுக் கட்சி தமிழ்நாடு அதன் மாநில தலைவர் வழக்கறிஞர் வா பிரபு இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசலாம். சமகால அரசியல் நிகழ்வுகள், இந்திய குடியரசுக் கட்சியின் தேவை இன்றும் தேவைப்படுகிறதா, குடியரசான இந்தியாவில் இந்திய குடியரசு கட்சியோட பங்களிப்பு என்ன, தமிழ்நாடு அரசியல் களத்தில் அந்த கட்சியோட செயல்பாடுகள், தற்போதைய அரசியல் கள நிலவரம் என்பன உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள், கேள்விகள், கருத்துக்கள் அவர் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். சார் வணக்கம். 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 மிகுந்த மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். மற்றும் எனக்கும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி சார். இந்திய குடியரசு கட்சி, நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல் இந்திய குடியரசு கட்சி என்ற பெயர், அதன் செயல்பாடு தற்போதும் தேவைப்படுகிறதா? நிச்சயமாக சார். அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான அந்த அதிகார மீட்பு என்கின்ற அந்த நிலையை வென்றெடுத்த முதல் அமைப்புன்னு சொன்னால், முதல் கட்சின்னு சொன்னால் இந்திய குடியரசு கட்சி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தன்னுடைய மரணத்திற்கு முன்பாகவே இதற்கான அனைத்து பைலாஸ், அந்த கொடி வடிவமைப்பை முதல் கொண்டு, அந்த தம்ம சக்கரத்தை பொதிப்பது முதல் கொண்டு அனைத்தையுமே செய்துவிட்டு அவர் மரணித்த பின்பு தான் இந்த அமைப்பே பிரகடனப்படுத்தப்படுகிறது. ஆக அந்த காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய அளவில் இந்திய குடியரசுக் கட்சி ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது. பின் நாட்களில் அதை முன்னெடுக்கக்கூடிய தலைவர்கள் அவர்களுக்குள் ஏற்பட்ட அந்த பிணக்குகளின் காரணமாக வெவ்வேறு கூறுகளாக அது சென்றடைந்த காரணத்தினால் அதை வென்றெடுக்க முடியாத ஒரு சூழலில் இந்த நிலை நிலவி வந்தது. ஆனால் தற்பொழுதைய நிலைக்கு தாங்கள் கேட்டுக்கொண்டதற்கு அந்த அடிப்படையில் இன்றைய தேவையாக இந்திய குடியரசினுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு தமிழக அரசியலில் நிச்சயமாக அவசியமாக ஒன்று, தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால், இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக களமாடுகின்றேன்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் அனைத்துமே ஒரு நிலைக்கு மேல் அவர்களால் செல்ல முடியவில்லை, அது நீட்சி பெற முடியவில்லை. ஏனென்றால் அடிப்படையில் சித்தாந்த ரீதியாக அவர்களில் கொள்கை கோட்பாடுகள் இல்லாத காரணத்தினால். ஆக இந்திய குடியரசுக் கட்சி என்கின்ற அந்த மகத்தான அமைப்பை பொறுத்த மட்டில் கொள்கை கோட்பாடுகளை மிக சீரிய முறையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வடிவமைத்து கொடுத்துட்டு சென்று விட்டார். அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடியவர்களால் அதை நீட்சி மிகப்பெரிய அளவில் எடுத்து செல்ல முடியாத காரணத்தினால்தான் அது பின்னடைவு ஏற்பட்டது. ஆகவே தான் நாம் அதை ஏதாயிலும் செய்ய வேண்டும், ஒரு மாற்றத்தை நோக்கிய ஒரு பயணம் இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் துவங்கப்பட்ட அந்த அமைப்பு சிதறுண்டு போகக்கூடாது. கிராமங்கள் தோறும் இந்த கொடியை, நீல நிற கொடியை, தம்மச்சக்கரம் பொதித்து அந்த நீல நிற கொடியை பறக்க விட வேண்டும். அதன் வாயிலாக ஒடுக்கப்பட்ட மக்களை அணிதிரள் ஏற்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த உன்னத நோக்கிற்காக துவங்கப்பட்டது தான் இந்திய குடியரசுக் கட்சி தமிழக பிரிவு என்கின்ற அமைப்பு. இப்போது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தலைவர்கள் மிக முக்கியமானவர்கள். ஏன்னா சித்தாந்தம் நீங்கள் சமரசம் பண்ணல, கொள்கை கோட்பாட்டில் சமரசம் என்பதில்லை. இருந்தாலும் அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய தலைவர்களோட அந்த அந்த ஒரு ஸ்ட்ராங் மிக முக்கியமான விஷயம் இல்லையா? ஸோ காலப்போக்கில் அவர்களும் வெவ்வேறு கட்சிகளோடு கலந்து விடுகிறார்கள், கொள்கையில் சமரசம் மேற்கொள்கிறார்கள் என்பது தான் இப்போ நீங்கள் உங்களுக்கான தேவையாக புரிந்து கொள்ள முடியாது. அந்த சமரசம் தேவை என்பது அந்த தனிநபருக்கான விருப்பு சார்ந்தது தான். அப்போ நிச்சயமாக அதாகப்பட்டது ஒரு அமைப்பு என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த அமைப்பை ஒரு அணிதிரட்சியை ஏற்படுத்துகின்ற பொழுது மக்கள் அந்த தலைமையை நம்பிதான் பின்தொடர்கிறார்கள். அப்படி அந்த தலைமையை நம்பி பின்தொடர்கின்ற பொழுது இவர்களாவது நமக்கு ஏதாவது செய்து விடுவார்கள், இவர்கள் வாயிலாக ஏதாகிலும் நமக்கான உரிமைகள் மீட்டெடுக்கப்படும், இவர்களின் வாயிலாக நம்முடைய வாழ்வாதார உடைமைகளை மீட்டெடுத்துக் கொள்ளலாம் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் தான் மக்கள் அணிதிரட்சியை ஏற்படுத்துகிறார். ஆனால் வரக்கூடியவர்கள் அவர்களுடைய சுய தேவைகளுக்காக சில இடங்களில் சமரசம் செய்து கொண்டு ஒரு சீட்டு கிடைக்க பெற்றால் போதும். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்திய குடியரசுக் கட்சி தமிழகத்தில் குறிப்பாக தோய்வை ஏற்படுத்தி தோய்வு நிலைக்கு சென்ற காரணமே ஒரு சீட் என்கின்ற அளவில் ஒரு இடம் கிடைக்க பெற்றால் போதும், நமக்கான இடம் நாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிவிட்டால் போதும், அதை விடுத்து எதுவும் நமக்கான ஒரு பெரிய நீட்சி தேவையில்லை என்கிற குறுகிய மனப்பான்மையின் அந்த விளைவுதான் இன்றைக்கு இந்திய குடியரசுக் கட்சி ஒரு மிகப்பெரிய பின்தங்கிய நிலை ஏற்பட்டது. இதையெல்லாம் நன்கு ஆராய்ந்த பின்புதான் எப்பொழுதுமே ஒரு புதியதாக ஒரு நிலையை எடுத்து வென்றெடுப்பதை விட இன்றைக்கு நம்முடைய தேசத்தை அச்சுறுத்துகின்ற அளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிலை என்றால் இன்றைக்கு இந்துத்துவா என்கின்ற அந்த சித்தாந்தம், இந்துத்துவா என்கின்ற அந்த சித்தாந்தத்தை நாம் எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் குறைந்த விழுக்காடு அதை முட்டு கொடுத்து தடுத்து நிறுத்த ஆக வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அதை தடுக்கின்ற வல்லமை வாய்ந்த ஒரு கருத்தியல், ஒரு ஐடியாலஜி, அந்த நிலை எது என்றால் அம்பேத்கரியம் மட்டும்தான். அப்படி அம்பேத்கரியம் என்கின்ற அந்த நிலையை வென்றெடுக்க வேண்டும் என்று சொன்னால்
நிச்சயமாக அதற்கான ஒரு அமைப்பு இந்திய குடியரசுக் கட்சி மட்டும்தானே தவிர மற்ற எந்த அமைப்புகளாக இருந்தாலும் ஒரு குறுகிய நிலைக்கு மேல் செல்ல முடியாது. ஆனால் இந்திய குடியரசுக் கட்சியின் அந்த மகத்தான அமைப்பை வைத்துதான் நாம் மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமே தவிர மற்ற நிலையிலிருந்து நாம் அதை வென்றெடுக்க முடியாது. அவர்களை எதிர்த்து களம் காண முடியாது. இப்போது ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை அரசியல் களத்தில் இந்த ஊழல் பெரும் பேசுபொருளாக இருந்தது. சமநீதி, சமூக சமத்துவம் என்பன போன்றவை பெரும் பேசுபொருளாக இருந்தது. ஆனால் இந்த 10 ஆண்டுகளில் இப்போ நீங்களே குறிப்பிட்டது மாதிரி பிற விஷயங்கள் கூட நீங்கள் குறிப்பிடல, இந்துத்துவா அப்படின்றதை நீங்கள் முதன்மைப்படுத்துகிறீங்க. பெரும்பாலான கட்சிகள் கூட பிராந்திய கட்சிகளாகட்டும் அல்லது தேசிய கட்சிகள் எல்லாமே இப்போது இந்த ஒரு விவகாரத்தை தான் முன்னிலைப்படுத்துகிறது. அதை வைத்து கொண்டு தான் அஃப்கோர்ஸ் சோ கால்டு அரசியல் கூட செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கூட நம்ம பதிவு செய்யலாம். அது 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 அப்படி தான் இருக்கா? இல்லை, நீங்கள் உங்களுடைய கேள்வி சரியான ஒரு கேள்வி தான். இந்துத்துவா என்கின்ற நிலையை முன்னெடுக்க வேண்டிய தேவை கட்டாயம் எதற்காக என்றால், இன்றைக்கு அடிப்படையில் நாம் அனைவருமே இந்துக்களாக இருந்தாலும் கூட, ஆனால் நாம் நம்முடைய கடவுள்களை வழிபட்ட முறைமை என்பது வேறு. நம்முடைய தந்தை, நம்முடைய பாட்டன் முப்பாட்டன் வழிபட்ட அடிப்படையில் நாம் எல்லாரும் இந்துக்கள் என்பது சரியா? இல்லை, அடிப்படை என்பது அந்த அடிப்படையில். ஆனால் அடிப்படையில் சொல்லுகின்ற பொழுது நாம் அனைவருமே பூர்வீக பௌத்தர்கள் தான். மாற்றி அமைக்கப்பட்டோம், நாம் ஆதிக்கத்தின் வாயிலாக நாம் மாற்றி அமைக்கப்பட்டோம். அது வேறு நிலை. நாம் அதை பின்பு வருவோம். அடிப்படையில் இன்றைக்கு நாம் ஒரு சர்டிபிகேட் அடிப்படையில் இந்து, ஆதி திராவிட ஹிந்து, அது போன்ற ஒரு நிலை தான் இருக்கும். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நாம் நம்மை ஒடுக்குகின்ற அல்லது நம்மை மென்மேலும் நசுக்க முயற்சி செய்கின்ற அந்த ஆதிக்கத்தை தடுக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது. அது எப்படி சாத்தியப்படும் என்றால், அம்பேத்கரியம் என்கின்ற நிலைப்பாடை, அந்த கேடயத்தை நாம் கையில் எடுத்தால்தான் அதை தடுக்க முடியும். அதை குறைந்த விழுக்காடு அதை எதிர்த்து களம் காண முடியும். இல்லை என்று சொன்னால் நீர்த்து போகும். நெறியாளர் தாங்கள் கேட்டதை போன்று 10 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த இந்த சனாதான சக்திகள், இந்த இந்துத்துவ சக்திகள், அவர்களுடைய நிலைப்பாடு என்பது வேறு. இன்றைக்கு அவர்கள் மிகப்பெரிய அளவில் வீரியம் கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு என்ன அடிப்படை காரணம் என்றால், அதிகாரத்தில் ஒரு மிகப்பெரிய அளவில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைக்கு தமிழக அரசையும் சரி அல்லது மற்ற மாநிலங்களையும் சரி அவர்கள் தங்களுடைய ஆதிக்கத்தை வைத்து, தங்களுடைய அதிகாரத்தை வைத்து அடிபணிய வைக்க தான் முற்படுகிறார்களே தவிர, அவர்கள் ஆளுகின்ற அந்த ஆளுகைக்கு உட்பட்ட அந்த மாநிலங்களில் அங்கே இருக்கக்கூடிய அந்த கவர்னர் என்று சொல்லக்கூடிய ஆளுநரை வைத்து எதுவும் செய்வது கிடையாது. ஆனால் அவர்கள் ஆளாத அந்த மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆளுநருக்கு மிகப்பெரிய அளவில் சிறப்பு அந்தஸ்தை வழங்கி அவர்களுக்கு ஒரு மாற்று அரசியலை, மாற்று ஒரு அரசை தான் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது தமிழகமும் ஒரு சாட்சியாக விளங்கி கொண்டு இருக்கிறது. இப்போ நீங்கள் இந்துத்துவா, நம்ம சனாதனம் சொல்கிறோம். நம்ம தமிழகத்தில் இந்த பிராந்திய நிலைப்பாடு குறித்து பேசும்பொழுது நேற்று கூட துறை சார்ந்த அமைச்சர் சேகர் பாபு 3000 கோயில்களில் குடமுழுக்கு இலக்கு அப்படின்றார். நான் அதோட இந்துத்துவாவை பொருத்தி பார்க்கல. அது நம்பிக்கை, இது வேறு சனாதனம். இருப்பினும் நாடு முழுமைக்குமான இந்த இந்துத்துவா கோட்பாடு, இந்த ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இப்போ நாங்களும் இந்து தான் அப்படின்னு எல்லாமே தண்ணியில் விளக்கம் தர அளவுக்கு அது நகர்த்தி விட்டதா? அதாவது நாங்களும் இந்து தான் என்கின்ற அந்த நிலை வாக்கு வங்கி அரசியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. தமிழக முதல்வர் அவர்கள் கூட சில தருணங்கள் சொல்லுகின்ற பொழுது 85 விழுக்காடு இந்துக்கள் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அல்லது அமைச்சர் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது கூட எங்கள் இயக்கத்தில் 85 விழுக்காடு இருந்து கொண்டு தான் இருக்கிறார்கள் என்று. ஆனால் அது வாக்கு வங்கி அரசியலை நோக்கிய அந்த நிலைப்பாடு தவிர, ஆனால் இப்படி சொல்லக்கூடியவர்கள் ஏன் தீபாவளிக்கோ அல்லது மற்ற நிகழ்வுகளுக்கோ அவர்கள் வாழ்த்து சொல்வது முன் வருவது கிடையாது? ஏன்? அப்படி இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பெரும்பாலான இந்துக்கள் அந்த எங்களை பொறுத்தவரை தீபாவளி என்பது அது பௌத்த பண்டிகையாக தான் நான் கொண்டு வரும். தீப ஒளி என்கின்ற அந்த நிலை. ஆனால் தங்களை இந்துக்கள் என்று பறைச்சாற்றி கொள்ளுகின்ற அந்த அமைப்புகள், அந்த இயக்கங்கள் ஆண்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களோட, ஆனால் அந்த நிலைப்பாடு எடுக்கின்ற பொழுது இரட்டை வேடந்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்து என்று அந்த வாக்கு தேவைப்படுகிறது, ஆனால் எதிர்க்கின்ற பொழுது அவர்களுக்கான அந்த பண்டிகைக்கு வாழ்த்து சொல்வதற்கு கூட முன் வருவது கிடையாது. அதற்கான அடிப்படை காரணத்தை கூட வெளிப்படையாக சொல்வதற்கு முன் வருவது கிடையாது. வாக்கு அரசியலுக்கு தான் அதை கையில் எடுக்கிறாங்கன்றதை நம்ம ஏற்றுக்கிறோம். ஆனால் வாழ்த்து தெரிவிக்க மாட்டாங்க. அப்போ இந்த நகை முரண்களாக இருக்கே இந்த விஷயங்கள். இல்லை, அதுதான் எனக்குள்ள நாங்கள் ஒரு பௌத்த நிலைப்பாடுகள் நாங்கள் இருந்தாலும், இப்போ இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அப்போ அந்த ஜனநாயக நாட்டில் வசிக்கக்கூடிய அனைத்து இன மக்களுக்கான அந்த உரிமைகளை நிலைநாட்டப்பட வேண்டும். அவர்களுடைய நம்பிக்கைகள், ஆதார நம்பிக்கைகள் நிலைநாட்டப்பட வேண்டும் என்பதில் இருவேறு கருத்துக்கள் கிடையாது. இந்திய குடியரசுக் கட்சி தமிழக பிரிவு அது முற்றிலும் ஆதரிக்கிறது, அதை ஏற்றுக்கொள்கின்றோம்.
வரக்கூடிய ஆட்சியாளர்கள் யாராக இருந்தாலும் பொதுமக்களுக்கான ஆட்சியாளர்கள் தான், வெகுஜன மக்களுக்கான ஆட்சியாளர்கள் தான். வாக்கு அளித்தவர்களாக இருந்தாலும் சரி, வாக்கு அளிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கான ஒட்டுமொத்த ஆட்சியாளர்கள் தான். அப்படி இருக்கின்ற பட்சத்தில் அவர்கள் சார்ந்த அவர்கள் நம்பிக்கை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோ தந்தை பெரியார் அவர்களோ கோவில் மீதோ கடவுள் மீதோ நம்பிக்கை இல்லாத நிலையில் கூட, ஆனால் விளிம்பு நிலை மக்கள், குறிப்பாக அடித்தட்டு மக்கள், உழைக்கின்ற மக்கள் கோவிலில் பிரவேசிக்க வேண்டும், கருவறைக்கு செல்ல வேண்டும், அங்கே சென்று அந்த தரிசனத்தை மேற்கொள்ள வேண்டும் என்கிற அந்த நிலையை எதற்காக முன்னெடுத்தார்கள் என்றால், தங்களுடைய நம்பிக்கை தங்களுடைய சித்தாந்தம் வேற எதுவாக இருந்தாலும், நம்பிக்கை அற்றவர்களாக இருந்தாலும், ஆனால் வெகு மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய நம்பிக்கை சிதைந்து போகக்கூடாது என்கின்ற அந்த உன்னத இலக்கிற்காக தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோ தந்தை பெரியார் அவர்களோ கோவில் நுழைவு போராட்டத்தை ஏற்படுத்தினார்கள். இதுதான் யதார்த்தம். இதை இந்த ஆட்சியாளர்கள் அந்த அளவுக்கு செய்கிறார்களா என்பது வேதனைத்துறைக்கூடிய செய்தியாக இருந்தது. இப்போ மத்தியில் இருக்கக்கூடிய கட்சிகள், தொடர்ந்து குற்றச்சாட்டு வைக்கின்ற கட்சிகளோட இந்த அரசியல் வாக்குக்கானது அல்ல, தமிழ்நாட்டில் இதை வைத்து வாக்கு சேகரிக்கிறார்கள் அப்படின்னா எனக்கு புரியல அந்த ஸ்ட்ராட்டஜி. இல்லை, அப்போ அவங்களும் வாக்குக்காக தான் இதை செய்துவிட்டு போகிறார்கள் என்று கடந்து விடலாமே. இல்லை, அதாவது மைய சர்க்கார் அவர்கள் அவங்களுடைய ஐடியாலஜி, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா, ஏதாகிலும் இருந்தாலும் இந்துத்துவா, இந்து தர்மம், இந்து ராஷ்டிரா, நீ யாராக வேண்டுமானாலும் இரு, எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்டு தான் நீ இருக்க வேண்டும், அப்படி இருந்தால் இரு, இல்லைனா நாங்கள் எங்களுடைய ஆதிக்கத்தை செலுத்துவோம் என்பது. இங்கே தமிழகத்தை பொறுத்த மட்டில் திராவிட அமைப்பு என்பது அந்த சித்தாந்தத்தில் வந்திருந்தாலும் கூட அவர்களை நாம் கேட்பதெல்லாம் ஒன்றுதான். இன்றைக்கு விளிம்பு நிலை மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் சொல்லனா துயரங்கள் ஏற்பட்டு கொண்டு இருக்கிறது. இந்த மேல்பாதி இந்த அந்த கோவில் நுழைவு கூட பார்த்தீர்களா, அந்த நமக்கான அந்த தீர்ப்பு வழங்குகின்ற பொழுது 45 நிமிடம் என்கின்ற அளவில் அதை வழங்கி திரும்பி மூடுகிறார்கள். அப்படி என்றால் இங்கே அரசமைப்பு சட்டப்படி தானே ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு கோவிலை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிலை கூட ஆட்சியாளர்களால் முன்னெடுக்க முடியவில்லை என்று சொன்னால், ஆதிக்க சக்திகளை தடுத்து நிறுத்த முடியவில்லை என்று சொன்னால், அது ஒரு கேள்விக்குறியாக அல்லவா இருந்து கொண்டிருக்கிறது. வேங்கை வயல் விஷயத்தை எடுத்துக்கொள்வோம். இது நாள் வரையில் அதற்கான ஒரு தீர்வு எட்டப்படவில்லையே. அப்படி அந்த தீர்வை எட்டுகின்ற அந்த தருணத்தில் யார் பாதிக்கப்பட்டார்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களை நோக்கி அல்லவா அந்த அம்பு சென்று கொண்டிருக்கிறது. அதற்கு முட்டு கொடுப்பதற்கு, பரிவட்டம் கட்டுவதற்கு, அதற்கு அந்த அரசுக்கு முட்டு கொடுப்பதற்காக இந்த சமூகத்திலிருந்து வரக்கூடிய பிற தலைவர்களை வைத்தல்லவா முட்டு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உண்மை நிலையை கண்டறிய வேண்டும். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் உண்மை நிலையை கண்டறிந்து அதற்கான தீர்வை நோக்கிய பயணம்தான் இருக்க வேண்டுமே தவிர, அந்த விடயத்தில் மிக வேதனைக்குரிய செய்தியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அது இந்திய குடியரசுக் கட்சி தமிழக பிரிவு வன்மையாக கண்டிக்கின்றோம். இதனால் வரையில் அதற்கான எல்லாம் முன்வைத்து தான் நாங்கள் சமூக நீதி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு மாடல் அல்ல, இது திராவிட மாடல் அப்படின்னு திமுக சொல்லுது. இந்த பிரச்சனைகள்லாம் நாங்கள் ஒழிப்பதற்காக தான் இவ்வாறான ஒரு கோட்பாடை நாங்கள் முன்வைக்கிறோம்னு சொல்கிறாங்க. அது சமூக நீதி என்னது முதல்ல? இல்லை, எனக்கு முதலில் சமூக நீதி என்பது என்ன, அதாவது அடிப்படையில் ஒரு விடயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒருவன் கீழே இருந்து கொண்டிருக்கிறான், அவனுக்கான வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இருக்கிறது, அவனுக்கான வாய்ப்புகள் மறுதளிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவன் ஆண்டாண்டு காலமாக உயர்ந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றான். அப்படி இருக்கின்ற பொழுதில் நானும் நீயும் சமம் என்று இப்படி உயர்த்தி விட்டால் சமமாகிவிடாது. அவனுக்கான அந்த வாய்ப்புகளை தருவித்து கல்வி ரீதியாக, பொருளாதார ரீதியாக அவன் மேம்படுகின்ற பொழுதுதான் அந்த சமன் என்கின்ற நிலை ஏற்படும். ஒரு பள்ளத்தில் இருக்கக்கூடியவனை பார்த்து, எப்பா பரவாயில்லப்பா நீ மேலே வந்திருப்பான்னு சொல்லி அவனு ஒரு படி மல்லை கொட்டுவதனால் அவன் மேலே வந்து விட மாட்டான். அவனுக்கான அந்த நிலையை அவனுக்கு செம்மைப்படுத்தி அதன் மீது அவன் அமர வைத்த பின்புதான் அப்பொழுதுதான் நீயும் நான் ஆர்கானிக் குரோத்தை இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கத்தால் செயல்படுத்த முடியவில்லையா, அல்லது ஒரு காலம் செயல்படுத்த மாட்டார்களா? சமூக நீதி இல்லை, நீங்கள் சொல்லாமல் இந்த ஆர்கானிக் க்ரோத் சொல்கிறீங்க இல்லையா, வெறுமனே முட்டு கொடுப்பதல்ல, இயற்கையாக வளரணும். அவன் அப்போ அதற்கான உரம் ஊட்டப்பட வேண்டும் என்பதுதான் கோரிக்கை. அது பெறுகிறதா என்றால் இல்லை. இல்லை, அதற்கான வாய்ப்புகள் அதாவது ஒரு சம்பிரதாய அரசியல் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சம்பிரதாய அரசியல் அதாகப்பட்டது. சமூக நீதி என்பதே ஒரு ஏட்டளவில் இருந்து கொண்டிருக்கிறது. ஏட்டளவில் தான். அண்மையில் கூட மாண்புமிகு முதல்வர் அவர்கள் காலனி என்கின்ற அந்த சொல்லை வழக்கு மொழியிலிருந்து எடுக்க வேண்டும், பின்பு அந்த அரசு கோப்புகளிலும் அதை கையாளக்கூடாது என்கிற நிலை முன்னெடுத்திருக்கிறார். இந்திய குடியரசுக் கட்சி தமிழக பிரிவு உண்மையிலே வரவேற்கின்றோம். ஆனால் நாங்கள் விடுக்கின்ற கோரிக்கை என்னவென்றால், காலனி என்கின்ற சொல்லை எடுத்து விட்டீர்கள், எடுக்க வேண்டும் என்கின்ற நிலையை வலியுறுத்துகிறீர்கள். காலனி என்கின்ற சொல்லை வழக்கு மொழியில் யாராக பயன்படுத்தினால் அவர்கள் மீது வன்கொடுமை தடுப்பு சட்ட பிரிவின் கீழ் நீங்கள் வழக்கு தொடுப்பீர்களா?
வழக்கு தொடுக்க வேண்டும் என்கிற நிலையை வென்றிடுங்கள், அப்பொழுது நாங்கள் ஆதரிக்கின்றோம். இல்ல, மற்றொன்று கேள்வி எனக்கு திரு பிரபு, அதாவது காலனி என்ற சொல்லை எடுத்து விட்டீர்கள், மகிழ்ச்சி. காலனி எடுத்து விட்டீர்களா? அது காலனி இருக்கிறது. அப்புறம் நீங்க பெயரை எடுத்து விட்டீர்கள், மகிழ்ச்சி, வரவேற்கிறோம். காலனி, ஊர், தெரு, காலனி இன்னும் இருந்து கொண்டு அப்புறம் வெறுமனே அதான் நான் சொன்னேன். அதாவது தேன் என்று சொன்னால் எழுதிவிட்டால் அது இனிப்பாகி விடுமா? ஆகவே தான் நாங்கள் மிக மிக சொல்லிக்கொள்ள கடமைப்படுவதெல்லாம் சமூக நீதி என்பது மேம்போக்காக இருந்து ஏதோ தேவைக்காக வாக்கு வங்கி அரசியலுக்காக இதை முன்னெடுப்பீர்களே ஆனால் நிச்சயமாக இது வீழ்த்தப்படும். நிச்சயமாக இந்த பின்னணியில் பார்க்கும்பொழுது தான் திரு பிரபு, ஏறக்குறைய தமிழ்நாட்டில் 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் இந்த சமூகத்திலிருந்து, எல்லா கட்சிகளும் சேர்த்து அனைத்து கட்சி 44 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒரு நாளும் இந்த மக்களுக்காக பேசியதில்லை, அவர்கள் பேசியதே இல்லை அப்படின்றாங்க சட்டமன்றத்தில். இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்ட். எப்படின்னா ஒவ்வொரு இந்த 44 நபர்களுமே ஒரு அமைப்பை சார்ந்து ஒரு இயக்கத்தை சார்ந்தான் இருக்கிறார்கள். அது திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும், காங்கிரஸ் பேர் இயக்கமாக இருந்தாலும், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளாக இருந்தாலும் ஒவ்வொரு அமைப்பை சார்ந்தான் இருக்கிறார்கள். ஆனால் அந்த அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த அமைப்பு சொல்லுகின்ற அந்த கட்டமைப்புக்கு உட்பட்டு தான் நடக்கிறார்களே தவிர அவர்களால் தன்னிச்சையாக மேலாதிக்கத்தை முன்னெடுத்து அவர்களால் வென்றெடுக்க முடியவில்லை. அதற்கான காரணம் என்னவென்றால் அந்த தலைமைக்கு கட்டுப்பட்டு அவர்கள் செயலாற்ற வேண்டிய தேவை இருந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே தான் அந்த இவர்களுக்கான நமக்கான அந்த சமூக நீதி மறுக்கப்படுவதற்கு காரணமே இதுதான். நீங்கள் கேட்டதை போன்று, நீங்கள் கூறியதை போன்று 44 நபர்களில் இந்த மக்களுக்கான தேவையை கூட நெஞ்சுயர்த்தி பேசுவதற்கு யாரும் முன் வருவது கிடையாது. அப்படி இந்த சமூகத்திற்காக நான் சொல்லுகின்றேன், நான் செய்கின்றேன் என்கின்ற வருகின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது நிச்சயமாக அவர்கள் மட்டுப்படுத்தப்படுகிறார்கள், அல்லது ஒரு நிலையில் சமரசம் செய்ய நிலை ஏற்படுகிறது. இதன் விளைவுதான் அவர்களால் இந்த மக்களுக்கான சமூக நீதியை வென்றெடுக்க முடியும். இல்லை, அப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி அல்லது இந்த ட்ராவலில் இந்த இருவரு கட்சிகள் அல்லது திராவிட கட்சிகளை எதிர்த்து கொண்டு அல்லது திராவிட கட்சிகளை நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு மண்ணுக்கான அந்த மக்களுக்கான ஒரு நல்ல காரியங்களை செய்துவிட முடியுமா? அந்த நம்பிக்கை இருக்குதா? இல்லை, நிச்சயமாக முடியும். அதாவது காங்கிரஸ் பேரியக்கத்தை வீழ்த்த முடியுமா என்கின்ற ஒரு நிலை இருந்தது. அப்படி பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு நிலைப்பாட்டின் விளைவாக அவருடைய அந்த சொல்லாற்றல், மக்களுடைய அந்த தருவாயில் இருக்கக்கூடிய அந்த தேவையை உணர்ந்து அவர் செயலாற்றினார். மக்களுடைய தேவையை மக்களிடத்தில் சென்றார். மக்களிடத்தில் அவருடைய தம்பிமார்களை அங்கே அனுப்பி அவர்களுடைய அதன் விளைவாக தான் அந்த காங்கிரஸ் பேரியக்கத்தை வீழ்த்த முடிந்தது. அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தால் அது முடியும் என்கின்ற நிலை ஏற்படுகின்ற பொழுது மக்கள் கொதில் எழுவார்களா என்றால், வெகுண்டு எழுவார்களே என்றால் நிச்சயமாக அது மாற்றத்திற்கான நிலை ஏற்படும். என்ன பிரச்சனை என்றால் இதற்கான எதிர்வினை ஆற்றக்கூடிய ஆற்றல் மிகுந்த சக்தி இல்லை என்கின்ற அந்த ஒரு நிலையினுடைய விளைவு தான். தேர் இஸ் நோ அதர் சாய்ஸ். அங்கே சாய்ஸ் இல்லாதனுடைய விளைவு தான் இது ஓடிக்கிட்டு இருக்குது. இல்லை, இன்னொரு விஷயம் பிரபு, எனக்கு காங்கிரஸை வீழ்த்த முடியாது, காங்கிரஸை வீழ்த்தினார்கள் சொல்கிறீங்க இல்லையா? வேகமாக காங்கிரஸோட கூட்டணி தானே போய்கொண்டிருக்கிறது. நீங்கள் எதற்கு அதை தான் நீங்கள் நம்ம திருப்பி கோர் பேசணும் அப்படின்னா, எதற்காக இந்த கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டதோ அது சில ஆண்டுகளிலே அது கரைந்து விட்டது. இல்லை, உண்மை. அதாவது மறுமலர்ச்சி திமுக எந்த இலக்கிற்காக துவங்கப்பட்டது? திமுகவை வீழ்த்த வேண்டும், திமுகவின் ஆதிக்கத்தை தலைமையை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக துவங்கப்பட்ட அமைப்பு தான் மரியாதைக்குரிய அருமையான வைகோ அவருடைய தலைமையில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த அமைப்பு. ஆனால் மதிமுக அந்த மதிமுக எந்த இலக்கிற்காக துவங்கப்பட்டதோ அந்த இலக்கிலிருந்து இடறி யாரை எப்படி குறை சொன்னார்? தன்னுடைய மகனுக்காக கலைஞர் என்னை வெளியே அனுப்புகிறார், என் மீது அபாண்டமாக விடுதலை புலிகளுடைய நான் கூட்டு வைத்து கொண்டு சதி செய்கிறேன் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை வைத்து இவரை வெளியே அனுப்பினார்கள். அதன் விளைவாக இந்த அமைப்பு துவங்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு வைகோ என்ன செய்து கொண்டிருக்கிறார்? அவருடைய மகன் துரை வைகோ அவர்களுக்கு எதை வைத்து அங்கே கூட்டு அமைத்து அங்கே சீட்டு கிடைக்கப்பெற்றது? இதை நாம் சிந்திக்க வேண்டும். ஆகவே ஒவ்வொரு அமைப்பையும் பார்க்கின்ற பொழுது காலப்போக்கிலே அவர்கள் எதற்காக துவங்குகிறார்களோ, துவங்கப்பட்டதோ அது மருவி மீண்டும் அதே இடத்தில் சென்று கரைந்து விடுகிறது. இன்றைக்கு மரியாதைக்குரிய நான் மதிக்கின்ற அண்ணன் வைகோ அவர்களும் இன்றைக்கு ராஜ்யசபா எம்பியாக இருந்து கொண்டிருக்க யாருடைய தயவில் இருந்து கொண்டிருக்கிறார்? யாரை எதிர்த்தாரோ, எந்த அமைப்பை எதிர்த்தாரோ அப்படி நீர்த்து போக வேண்டிய தேவை என்ன? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை விட மறுபடியும் நீங்கள் இன்னொரு விஷயம் பிரபு, நம்ம இந்த அமைப்புகள் உங்களை போன்ற இயக்கங்கள் ஒரு சீட்டு 2 சீட்டு வாங்கிறத நீங்களே சொல்கிறீங்க, அதற்காக ஏன் அப்படி கரைந்து விடுகிறீர்கள் அப்படின்னு. ஆனால் இதை இப்போ புரட்சியாளர் அம்பேத்கரோட கோட்பாடுகளை கோட் பண்ணுறாங்க. அதிகாரம் மிக வலிமையானது,
அதை அடைந்து விட்டால் அத்தனையும் எளிமையானதுன்றாங்க. அப்போ அதற்காக மக்கள் பிரதிநிதிகளாக நம் சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் இயங்குவது மிக முக்கியம்ன்றாங்க. அவசியம். அப்போது நம்ம இந்த 1 சீட்டு 2 சீட்டு என்பதை விட அது ஒரு மக்கள் பிரதிநிதிகளுக்கான குரல் அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடாதா? அது சரியாக ஒலிக்கிறார்களா இல்லையா என்பது தானே கேள்வி. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன நிலைப்பாடுபடி அதிகாரங்கள் பரவலாக்கப்பட வேண்டும், எளிய மக்களுக்கும் சென்று ஜனநாயகம் சென்றாக வேண்டும். அந்த அடிப்படையில் ஆனால் வரக்கூடிய அந்த ஆளுமைகள், இந்த மக்களை வழிநடத்துகின்றேன் என்று சொல்லக்கூடிய அந்த பேர்வழிகள் அவர்கள் தாங்கள் கூறியதை போன்று 1 சீட்டு கிடைக்க பெற்றாலும் கூட பரவாயில்லை, அதிகாரத்தை வென்றெடுத்து விட்டோம். ஆனால் அதிகாரத்திற்கு வந்த பின்பு எதை வைத்து நாம் இந்த நிலைக்கு வந்தோமோ அதை மறந்தவர்களாக துறந்தவர்களாக சமரசம் செய்து கொண்டு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்களே தவிர, மற்றபடி அவர்கள் இந்த நிலையிலிருந்து தங்களை மாற்றி அமைத்துக் கொள்கிறார்களே தவிர இந்த மக்களுக்கான தேவையை வென்றெடுக்கவில்லை. நான் வெளிப்படையாக சொல்லுகின்றேன், ஒவ்வொரு தலைவர்களுடைய நிலைப்பாடுகளை பாருங்கள். அவர்களுடைய சொத்து பத்து என்று சொல்வதை விட அவங்களுடைய அந்த நிலைப்பாடுகள் அந்த அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பாக, அதிகாரத்திற்கு வந்த பின்பு அவருடைய அது எவாலுவேட் பண்ணி பாருங்கள். அவங்களுடைய நிலை எப்படி மேலே அந்த டிகிரி எப்படி ஏறி இருக்கிறது என்பது நீங்களே புரிந்து கொள்ளலாம். இது மக்களுடைய நிலைக்கே விட்டுவிடலாம். அதனுடைய விளைவுதான் மக்கள் ஒருங்கிணைப்பிலிருந்து பின்வாங்கி விடுகிறார்கள். இவரை நம்பி சென்றால் இவரும் இப்படி தான் இருப்பார், இவரும் இப்படி தான் இருப்பார். ஏனென்றால் அவர் ஒரு ஏறக்குறைய 25 ஆண்டுகளும் நம்பி சென்றோம், பயணித்தோம். அவர் தனக்கான தேவையை மட்டும் பயன்படுத்தி கொண்டு இந்த மக்களை விட்டுவிட்டார். ஆக இவர் புதியதாக வரக்கூடியவர் கூட என்ன செய்துவிடப் போகிறார் என்கின்ற நிலைப்பாடில் இருக்கின்ற காரணத்தினால்தான் ஒருங்கிணைப்பு என்கின்ற நிலை கொஞ்சம் அந்த புரிதல் இருக்காங்களா மக்கள்? நிச்சயமாக இருக்கிறது. உண்மை எது தீமை எது என்பது அவர்களால் அறிந்து கொள்ள முடிகிறதா? நிச்சயமாக. ஏன்னா மீண்டும் நாம் பேசுகின்ற அதே கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சிக்கு வருகின்றன, அதே இயக்கங்கள் தான் முட்டு கொடுக்கின்றன, அதே இயக்கங்கள் தான் 1-2 இடங்களுக்காக சமரசம் செய்து கொள்கின்றன என்பது இப்போ ஒரு 50 ஆண்டுகளை வரலாறு பார்த்துருக்கோமா பிரபு? இல்லை, அதாவது நீங்கள் சொல்வது யதார்த்தமான உண்மை. நான் முன்பு கோடிட்டு காட்டியது போன்று தான். இன்றைக்கு திராவிட அமைப்பு என்று சொல்வதை விட இன்றைக்கு ஆளுகின்றவர்களை எதிர்க்கக்கூடிய திராணி தெம்பு சரியான அங்கே தலைமை இல்லாதனுடைய விளைவுதான் இன்றைக்கு நீங்கள் சொன்ன அந்த நிலைப்பாடு அப்படியே பயணித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அண்மையில் கூட நண்பர் விஜய் அவர்கள் இன்றைக்கு அமைப்பை கட்டியமைக்கிறார். அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை அவர் இன்னும் சரிவர அதை எடுத்து வரவில்லை. அவர் உண்மையிலேயே இந்த மக்களுக்கான தலைவராக முன்வர வேண்டும் என்றால், இந்த அனைத்து மக்களுக்கான தலைவராக அவர் முன்வர வேண்டும் என்று நினைப்பார்களேயானால் நிச்சயமாக மக்களிடத்தில் செல்ல வேண்டும். வெறுமனே ஊர்வலம் செல்வதனாலோ அல்லது ஒரு மிகப்பெரிய அளவில் அந்த மீடியா எக்ஸ்போஷரை செய்து கொள்வதனாலோ அது மக்களிடத்தில் சென்று விட முடியாது. தாங்கள் கூறியதை போன்று அந்த இறுதி வாக்கில் இவர்கள் தான் வெல்வார்கள், மீண்டும் அதே ஜனநாயகம் தான் நிலைநாட்டப்படும். புதிய ஜனநாயகம் நிலைநாட்டப்படாது, அதே பழைய ஜனநாயகம் தான் நிலைநாட்டப்படும். ஆக வரக்கூடிய ஆளுமைகள் தலைவர்கள் இந்த மக்களின்பால் அக்கறை கொண்டவர்களாக உண்மை நிலையை கண்டறிந்து பயணிக்க வேண்டும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வார்கள், மக்களிடத்தில் செல்லுங்க, உங்களுக்கான வேலையை அவன் கொடுப்பான். அவங்ககிட்ட போனீங்கன்னா அவன் பிரச்சனையை சொல்லுவான். அந்த பிரச்சனையை நீங்கள் கையாண்டாலே நீங்கள் மக்களிடத்திலிருந்து அந்த மக்களுடைய நிலைகளை வென்றிடலாம். ஆக அது போன்ற நிலையை மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் முன்னெடுப்பார்களே ஆனால் நிச்சயமாக மாற்றத்திற்கான நிலைப்பாடு இருக்கிறது. ஆனால் அவர் விஜய் அவர்கள் வேறு நிலையை எடுப்பாரேயானால் நிச்சயமாக அது வீழ்ச்சி தான். அரசியல் எதிரி கொள்கை எதிரி ரொம்ப ஒரு தெளிவான ஒரு கருத்தை பிரகடனப்படுத்துகிறாரு. என்னுடைய அரசியல் எதிரி யார், என்னுடைய கொள்கை எதிரி யார் அப்படின்னு அதே விஜய் சொல்கிறாரு. நம்ம விஜய் குறித்து பேசலாம், விஜயோட வருகை குறித்து பேசலாம். இப்போ அதற்கு முன்னதாக நம்ம தமிழக அரசியல் களத்தில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் உட்பட நிறைய பேர் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். அது கட்சிகளாக மக்கள் பிரதிநிதிகளாக வர வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். பிரதிநிதிகளாக ஆன பிறகு அந்த செயல்பாடு நம்ம இப்போ இவ்வளோ நேரம் விமர்சிச்சிங்க. இருப்பினும் இந்த ஏறக்குறைய இன்னும் 10-11 மாதங்கள் அடுத்த கட்ட தேர்தல், இந்த 5 ஆண்டுகளில் தேர்தல் வாக்குறுதிகளாக திராவிட முன்னேற்ற கழகம் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக அல்லது பட்டியலின மக்களுக்காக தந்தவை எவை செயல்படுத்தியது எவை? தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து நிறைய விமர்சனங்கள் இருக்கு இல்லையா? அதில் நம் மக்களுக்கான இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போது இந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை முன்பு ஆண்ட கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, நான் கேட்கக்கூட ஒரே கேள்வி அதுதான். இப்போ மைய சர்க்காரால் வழங்கப்படக்கூடிய இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான நிதியை ஏன் பயன்படுத்த மறுக்கிறீர்கள்? அதில் என்ன கௌரவ குறைச்சல் வந்துட போகுது? திருப்பி அனுப்புகிறார்கள். எதற்காக திருப்பி அனுப்புகிறீர்கள்? இது இந்த மக்களுக்காக, இந்த விளிம்பு நிலை மக்களுடைய தேவைகளுக்காக. நான் முன்பை கூறியதை போன்றுதான். பள்ளத்தில் இருக்கிறான், நீ அவனுக்கு நீ என்ன நினைக்கிறேன்னா, நான் தான் உனக்கு கொடுக்கணுமே தவிர, என்னுடைய தேவை தான் நீ வாழணுமே தவிர, அவன் மேலே இருக்கிறவன் கொடுத்து நீ வாழக்கூடாது. அப்போ உன்னுடைய பார்வை அவன் பக்கம் திரும்பிடும். நான் என்ன சொல்கிறேன், அந்த பார்வை எதற்காக?
இல்லை பயன்படுத்துவதற்கே நிதி பத்தவில்லை என்பதுதான் அவர்களுக்கான தேவையா இருக்குது. ஆமா. நீங்க எப்படி அதை பயன்படுத்தாம இருக்கீங்க? ஏன் அனுப்புறீங்க? பல கோடி ரூபாய், பல நூறு கோடி ரூபாய் ஆண்டாண்டு காலமாக திருப்பி அனுப்பப்படுவது. இது இந்த நிலைமை மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இந்த நிலைமை மாற்றி அமைக்கப்படாத வரையில் நிச்சயமாக இந்த மக்களுடைய வாழ்வில் ஏற்றம் ஏற்படாது. திரு பிரபு, நான் தேர்தல் வாக்குறுதி கொடுத்து தொடர்ந்து பேசினேன் நம்ம இடைவேளைக்கு முன்னாடி. அதாவது தேர்தல் வாக்குறுதி என்பதை விட மத்திய அரசு, அஃப்கோர்ஸ் மத்திய அரசு தரக்கூடிய நிதிகளை கூட இவர்கள் பயன்படுத்தாமல் திருப்பி அனுப்பக்கூடிய நிலை இருக்கிறது அப்படின்றது அபத்தத்தின் உச்சம். இதுதான் இந்த சமூகத்தை உற்று நோக்கக்கூடிய அரசியல் விமர்சகர்கள், கருத்தாளர்கள் முன்வைக்கிற ஒரு வாதம். எதற்காக நீங்கள் திருப்பி அனுப்புறீங்க? இங்கே பண்ணுறதுக்கே போதிய நிதி இல்லை, அவ்வளோ தேவைகள் இருக்கிறது அந்த சமூக மக்களுக்கு. அப்போ நீங்கள் ஏன் மடைமாற்றுகிறீர்கள்? மடைமாற்றுவதற்கு மட்டுமல்லாமல் திருப்பி அனுப்புகிறீர்கள், இது புரியல அப்படின்னு தொடர்ந்து பேசுகிறாங்க. ஆனால் பேச வேண்டியவர்கள் இதை பேசுகிறார்களா என்றால் இல்லை என்பதுதான் களத்தில் பார்க்குறோம். உங்களுடைய பார்வை பிரபு. ஆக்சுவலி இப்போ நாம் தமிழக அரசை பொறுத்தவரை நம்ம இப்படி கையை சுட்டி காட்டும் பொழுது இது நம்மளை இந்த விரல் கண்டிப்பாக கட்ட விரல் நம்ம சுட்டி காட்டுது. தமிழக அரசு ஒரு நிலையில் நம்ம மீது ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, மைய அரசு ஆதிக்கம் செலுத்துகிறாங்க, அவங்க இது பண்ணுறாங்கன்றது சொல்கிறாங்க. அது நம்ம ஏற்புடையது தான், அது நம்ம மறுக்கலை. தமிழகனுடைய நலன் சார்ந்து நம்ம அதை உங்கள் பின்னாடி நிற்கிறோம், நம்ம இருக்கிறோம். ஆனால் அதே வேளையில் இது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ், இது நம்ம இந்தியா என்பது, இந்த கட்டமைப்பு என்பது யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ். அப்படி இருக்கும் பொழுது நாம் வரி கொடுக்குறோம், ஜிஎஸ்டி கொடுக்கும் பொழுது அதே அளவில் நமக்கு பங்களிப்பு வரலன்றது நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறோம், கண்டனத்தை பதிவு செய்கிறோம். அதே போன்று இந்த மக்களுக்காக, இந்த விளிம்பு நிலை மக்களுக்காக, குறிப்பாக இந்த அடித்தட்டு மக்களுக்காக கொடுக்கப்படக்கூடிய அந்த சிறப்பு நிதிகளை ஏன் நீங்கள் பயன்படுத்துறதுக்கு முன் வர மாட்டீங்க? அந்த நிதியை கூட சில இடங்களில் மடைமாற்றம் பண்ணுறீங்க. அதற்கான அந்த நிதியை கூட இது இங்கே செலவினம் செய்ய முடியலன்னு சொல்லிட்டு வேறு துறைக்கு அது மடைமாற்றம் செஞ்சு அது செலவினப்படப்படுது. இது எவ்வளோ ஆதாரங்கள் இருந்து கொண்டிருக்கு. இதை ஏன் தட்டி கேட்க மாட்டேங்க? இதை விட ஒரு கூடுதல் என்னென்னா, 44 நபர்கள் என்று நெறியாளர் நீங்கள் சொன்னீங்க. அந்த 44 நபர்கள் இந்த சமூகத்திற்காக அங்கீகரிக்கப்பட்ட மக்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் வகுத்து கொடுத்த இந்த இடஒதுக்கீட்டின் வாயிலாக அது எந்த கட்சியாக இருக்கட்டும், அல்லது தலித் அமைப்புகள் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற அந்த அதிகாரத்தை வென்றெடுக்கக்கூடியவர்களாக கூட இருக்கட்டும், ஆனால் அவர்கள் இந்த நிதியை பற்றிய அவருடைய பார்வை, புரிதல் என்ன? ஏன் அதை கேட்க மறுக்கிறார்கள்? ஏன் அவருடைய அந்த குரலை உயர்த்தி பேசுவதற்கு மறுக்கிறார்கள்? எதனால் அதை செய்ய மறுக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. நமக்கான ஒரு செய்தி என்னவென்றால், மைய சர்க்கார் வழங்குகிறார்கள், இவர்கள் ஒடுங்கி இருக்கிறார்கள், இந்த மக்கள் விளிம்பு மக்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவருடைய வாழ்வில் ஏற்றம் வர வேண்டும் என்பதற்காக ஒரு நிதி ஒதுக்கப்படுகிறது. நாம் அந்த அரசியல் ஜனநாயகத்துக்கு உட்பட்டு தான், அரசியலமைப்புக்கு உட்பட்டு தான் நாம் ஒரு இன்டர் ரிலேட்டடாக இருக்கிறோம். அப்படி அந்த அரசு வழங்கக்கூடிய அந்த நிதியை ஏன் இவர்கள் அதை முழுமையாக பெறுவதற்கோ அல்லது செலவு செய்வதற்கோ ஏன் தயக்கம் காட்டுகிறார்கள்? இவர்களுடைய நிலைப்பாடு என்னவென்றால், பணம் கொடுத்தால் கூட நான் தான் கொடுக்கணும். நீ அவங்களுடைய பார்வை என்னன்னா, நீ ஒரு அநாத பைய, உனக்கு ஆதரவு நான் தான் இருக்கணுமே தவிர வேற எவனோ உனக்கு ஆதரவு கொடுத்துட்டானா நீ எனக்கு கீழ்படி வேலை செய்ய மாட்டேன். அந்த நிலைப்பாடு ஒரு மிகப்பெரிய வக்கரமான நிலைப்பாடு. நான் கேட்பதெல்லாம் ஒன்று தான், எங்களுக்காக, இந்த மக்களுக்காக, இந்த குறிப்பாக இந்த அடித்தட்டு மக்களுக்காக கொடுக்கப்பட்ட அந்த நிதியை மறுதளிக்கின்ற உரிமை யார் கொடுத்தது உங்களுக்கு? ஏன் செய்ய வேண்டும்? எதற்காக அப்படி செய்ய வேண்டும்? துறை சார்ந்த அமைச்சர் அதற்காக துறை சார்ந்த அமைச்சர் அதிகாரிகள் இருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த துறை செயல்படுகிறதா அல்லது செயலற்று இருக்கிறதா என்பதுதான் ஒரு கேள்வியாக இருந்து கொண்டிருக்கிறது. இது உண்மையிலேயே இந்திய குடியரசுக் கட்சி தமிழக பிரிவு வன்மையாக கண்டிக்கின்றோம். இப்போது 26 தேர்தல் களம் இதுவரை இல்லாத அளவிற்கு பல விமர்சனங்கள், பல நெருக்கடிகளை உருவாக்கி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்க முடிகிறது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா புதிய வரவான தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைவர் விஜயும், அந்த கட்சி, அந்த தலைவர் மீது கூட நிறைய விமர்சனங்களை வழக்கம் போல் வாரி இறைப்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இந்திய குடியரசுக் கட்சி தமிழ்நாடு பிரிவு எப்படி பார்க்கிறது? மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் துவங்கி இருக்கக்கூடிய அந்த அமைப்பிற்கு நாம் இந்திய குடியரசுக் கட்சி தமிழக பிரிவு ஜனநாயக முறைப்படியில் அவரை வரவேற்கின்றோம், வாழ்த்துகின்றோம். ஆனால் அவர் ஆற்ற வேண்டிய பணி, அளப்பரிய பணி இருந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவருக்கான ஒரு மக்கள் செல்வாக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை மறுதளிக்க முடியாது. லெட் இட் பி ஜஸ்ட் பார்ன் என்று நம்ம சொல்லிட முடியாது. அரசியல் என்பதே குடும்பத்தில், அதாவது குழந்தை பிறக்கின்ற தருவாயிலே அரசியல் பிறந்து விடுகிறது. தாயின் கருவறையில் இருக்கின்ற பொழுதே அது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா என்ற சர்ச்சை அதே ஒரு அரசியல்.
ஆக அந்த கருவறையிலிருந்து துவங்கிய அந்த அரசியல் தான். இஸ் நாட் அ ஜஸ்ட் பார்ன் பேபி. எல்லோரும் சொல்வதை போன்று இவர் இப்போ வந்த அப்படியும் கிடையாது. அவரும் வந்து இந்த தமிழக துறையில், கலைத்துறையில் வந்து ஏறக்குறைய ஒரு 25 ஆண்டு காலமாக கால் பதித்து இன்றைக்கு வெற்றி நடைபெற்று கொண்டிருக்கிறார். அவர் செய்ய வேண்டியதெல்லாம் எல்லாமே அவர் தெரிந்திருக்கிறது, உண்மையாக தெரிந்திருக்கிறது. ஆனால் அவர் தானே இயங்க வேண்டுமே தவிர மற்றவர்களால் இயக்கப்படக்கூடாது. மற்றவர்களால் இயக்கப்படுவாரே ஆனால் நிச்சயமாக வீழ்த்தப்படுவார். இதற்கான அர்த்தம் பிரபு, இது இயக்கப்படுகிறார் அப்படின்ற ஒரு வாதம். இயக்கப்படுகிறார் சொன்னால் அவர் வந்து மற்ற அமைப்புகள் சார்ந்து இருக்கக்கூடாது. அதாவது உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், அதற்கு முன்னதாக அவருடைய கொள்கை கோட்பாட்டின் மீது எடுக்கின்ற விமர்சனங்கள் அது சரியா? தமிழக அரசியல் களத்தில் அவருடைய அந்த வருகை, அவர் முன்வைக்கின்ற அந்த கொள்கைகள் என்பது ஏற்புடையது தானா? கொள்கை என்பது ஒரு அமைப்பை வந்து அந்த வலு சேர்க்கின்ற ஒரு நிலைப்பாடுன்றது கொள்கை தான், அடிப்படையில் தான். ஒரு இயக்கமாக இருக்கட்டும், புரட்சியாளர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்வார், ஒரு கட்சி வலிமையானதாக இருக்குமே எப்படி என்றால், அதை வழிநடத்தக்கூடிய தலைமை மற்ற அமைப்புகளை ஒப்பிடுகின்ற பொழுது, சித்தாந்த ரீதியாக தர்க்க ரீதியாக விவாதிக்கின்ற பொழுது நெறியாளனாக இருப்பானேயானால் அந்த கட்சியின் தலைமை முதல். இரண்டாவதாக அந்த கட்சியின் கொள்கை கோட்பாடுகள் 2. அது மூன்றாவதாக செயல் திட்டம். அதை எப்படி நாம் செயல் வடிவம் கொண்டு வருகிறோம். இந்த 3ம் செவ்வனே இருக்குமேயானால் அந்த அமைப்பாகப்பட்டது ஒரு மிகப்பெரிய நீட்சியை ஏற்படுத்தும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போன்று அன்பு சகோதரர் விஜய் அவர்களுக்கு தமிழன் தொலைக்காட்சியின் வாயிலாக நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுவது, உங்களுக்கான நிலைப்பாடை வென்றெடுக்கக்கூடிய நிலை மிக வெகுதியாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அற்ப நிலைக்காக, ஏதோ தேவைக்காக நீங்கள் நிச்சயமாக மற்ற அமைப்புகளோடு கூட்டு வைத்து, மற்ற அமைப்புகள் என்று சொல்வது குறிப்பாக வெளிப்படையாக சொல்லுகின்றேன், பாரதிய ஜனதா அங்கம் வகிக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீங்கள் அங்கம் வகிப்பீர்களானால் உங்களுடைய அரசியல் பிரவேசம் 2026 முடிந்துவிடும். அதற்கு பின்பு ஒரு மிகப்பெரிய நீட்சியே இருக்காது. இது ஒரு மிகப்பெரிய, அதாவது அதனால்தான் நான் சொல்ல கடமைப்படுவதெல்லாம், அவர் ஜஸ்ட் பார்ன் என்று சொல்லுகிறார்களே, அது எதற்காக அவர் நன்கு உணர்ந்து சொல்லுகிறார்கள் என்றால், அவருடைய நிலைப்பாடு இவரை கரைத்து விடலாம், இது போன்ற ஒரு மெகா கூட்டணியில் வைத்து, இப்படி இந்த கூட்டணியில் அமைக்கின்ற பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் தலைமை வகிக்கும், அடுத்து பிஜேபி. அதாவது நீங்கள் சொல்கிறது என்னென்னா, அதாவது அதிமுக திமுகவை எதிர்த்து வேகமாக வந்த அந்த ஒரு டசன் கட்சிகளோடு இவரும் கலந்து விடுவார், இந்த பட்டியலை சேர்த்துருவார் நிச்சயமாக. ஆனால் இவர் உண்மையிலேயே சொல்லுகின்றேன், தனியாக நின்று ஒரு களம் காணுவாரேயானால் இந்த முறை இல்லை என்றாலும் அடுத்த முறை இவருக்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. இன்றைக்கு யாரெல்லாம் அவரை எதிர்க்க முன்வருகிறார்களோ, யாரெல்லாம் முன்வந்து இன்றைக்கு பின்வாங்கி இருக்கிறார்களோ, அவர்களெல்லாம் அடுத்த தேர்தலிலே அவர்களுடன் கைகோப்பார்கள், நிச்சயமாக நடைபெறும். இப்போ தனித்து களம், அதாவது ஆஸ் ஆஃப் நவ் தனித்து களம் கண்டு கொண்டிருக்கிற கட்சி நாம் தமிழர் கட்சி. சமரசம் இல்லாமல் நாங்கள் யாரோட கூட்டணியில்னு ரொம்ப தெளிவாக இருக்கிறார் அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான். தாவேகாவும் தனித்து போட்டியிட வேண்டும் என்று உங்களுடைய எதிர்பார்ப்பு, உங்களை போன்றவர்கள் எதிர்பார்ப்பு. இப்போது வரை தனித்து தான் இருக்கிறார். ஒருவேளை அப்படியே தனித்து இருந்தால் கூட இது வேறு சில கட்சிகளின் வெற்றிக்காக இது பலனளிக்கும் அப்படின்ற ஒரு வாதம் இல்லை. அதாவது புரட்சி நடிகர் எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளிவந்த பொழுது அவர் யாரையும் நம்பி இல்லை, அந்த மக்களை நம்பி இருந்தார். மக்கள் மீது அன்பு கொண்டிருந்த காரணத்தால் மக்களுக்காக அவர் ஆற்றிய அந்த அளப்பரிய அந்த பணிகளை முன்வைத்து தான் வெளியே தைரியமாக வந்தார், களம் கண்டார், வென்றார். ஆனால் அன்றைக்கு இந்த ஊடகத்துறையோ இது போன்ற பத்திரிகை துறையோ இல்லை, கிடையாது. ஆனால் இன்றைக்கு நாம் என்ன நினைக்கின்றோமோ அது உடனே செயல் வடிவம் வந்து விடுகிறது. ஆகவே விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு அந்த மக்கள் செல்வாக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதை நம்ம மறுதளிக்கவே முடியாது. மக்கள் செல்வாக்கு என்பதை விட திரை கவர்ச்சி அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, திரை கவர்ச்சியை தாண்டி அவரிடத்துல, ஏனென்றால் இன்றைக்கு சிறு பிள்ளைகள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனநிலை இருந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு திரை அது எம்ஜிஆருக்கும் அது ஒரு காரணியாக இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் கூட பேரறிஞர் அண்ணா அவர்கள் என்ன சொல்லுவார், எம்ஜிஆரை அவர் தாங்கி பிடித்ததற்கு காரணம் என்ன, இந்த அமைப்பை திராவிட முன்னேற்ற கழகத்தை முன்னுக்கு எடுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய பங்களிப்பை எம்ஜிஆர் அவர்கள் தந்தார். அதே போன்றுதான் விஜய் அவர்கள் உண்மையிலேயே அவரே சுயமாக முடிவெடுத்து வேறு எவருடைய நிர்பந்தத்திற்கும் ஆட்படாமல் அவர் முடிவை எடுப்பேயானால் நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்கும். எங்களை போன்றவர்களெல்லாம் நிச்சயமாக அவர்களுக்காக நிற்க தயாராக இருந்து கொண்டிருக்கும். ஆனால் அவர்தான் தெரிவு செய்ய வேண்டும். ஏதோ அம்பேத்கரிய போர்வையில் வரக்கூடியவர்கள் எல்லாருமே சரியானவர்கள் என்கின்ற நிலையில் நான் கிடையாது. அதில் யார் சிறந்து விளங்கக்கூடியவர்கள், மக்களுக்காக யார் நிற்கின்றார்கள் என்கின்ற அளவில் இந்திய குடியரசுக் கட்சி என்கின்ற மகத்தான அமைப்பு கூட பல்வேறு கூறுகளாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மக்களுக்காக யார் நிற்கின்றார்கள், அதே இந்திய குடியரசுக் கட்சி என்கின்ற அந்த நிலையில் யார் மக்களுடைய தேவைகளுக்காக களம் காணுகிறார்கள் என்பதை
புரிந்து செயலாற்ற வேண்டும். அப்படி அவர்களை ஏற்றுக்கொண்டால் தான் அந்த மக்கள் நல்ல முறையில் இருக்க முடியும். அந்த அளவில் தான் விஜய் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்படுவது, நீங்கள் சரியான நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம், மக்களுக்கு சேவையாற்றுவதற்காக, அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்வதற்காக, மக்களுடைய நிலைகளை வென்றெடுப்பதற்காக. அப்படி வருகின்ற கூடியவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் முதலில் அவர் தன்னைத்தானே அவர் சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எடுத்தவுடனே முதல்வர் களம் என்பது அவருடைய நிலைப்பாடாக இருக்கலாம், அது தவறு என்பது கிடையாது. அவருடைய நிலையை நாம் தவறு என்று சொல்லவும் முடியாது. ஆனால் களத்திற்கு வந்த பின்பு அந்த கள நிலைப்பாடுகளை உணர்ந்து செயல்படுவாரேயானால் நிச்சயமாக அவருக்கான ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் இருந்து கொண்டிருக்கு. நான் அறுதியிட்டு சொல்லுகின்றேன், இன்றைக்கு அவரை எதிர்க்கக்கூடியவர்கள், குறிப்பாக யாரெல்லாம் முன்னுக்கு வந்தார்களோ, இன்றைக்கு சில நிர்பந்தத்தினால் இன்றைக்கு பின்னுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். விஜய் அழைத்தார், கூட்டணியை நான் தவிர்த்தேன் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட நாளை விஜய் பக்கம் திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நான் தமிழன் தொலைக்காட்சியின் வாயிலாக சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டேன். அதிமுக பாஜக கூட்டணி எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தமிழ்நாட்டின் அரசியல் களம் என்பது மத்திய அரசு மாநில உரிமைகளை பறிக்கிறது, அதற்கு முழுமுதற் காரணம் பாஜக அப்படின்னு சொல்லிட்டு தான் திமுக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் தன்னோட கட்சியை நகர்த்தி கொண்டே இருக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி ஆதரவு எதிர்ப்பு கருத்துக்கள் விமர்சனங்கள் தொடர்கின்றன. இந்திய குடியரசுக் கட்சி டீன் எப்படி பார்க்கிறது? இந்திய குடியரசுக் கட்சி தமிழக பிரிவின் சார்பில் இந்த பாஜக அதிமுக கூட்டணி என்பதே ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி தான். மிகப்பெரிய அளவில் ஒரு திட்டமிட்டு மைய சர்க்கார் அவர்களுக்கான கால் தடம் பதிப்பதற்கான ஒரு நிலை தேவைப்படுகிறது. தமிழகத்தில் குறிப்பாக அவர்களுடைய அஜெண்டாவே என்னவென்றால், மற்ற மாநிலங்களை எல்லாம் கபலீகரம் செய்து விடலாம், ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் அதை அவர்களால் செய்ய முடியவில்லை. அவருடைய சித்தாந்தத்தை இங்கே வென்றெடுக்க முடியவில்லை. ஆக அவருடைய சித்தாந்தத்தை வென்றெடுக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கான அவருடைய கைப்பாவையாக ஒரு அமைப்பு தேவைப்படுகிறது. அந்த அமைப்பு தான் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். வேதனை தரக்கூடிய செய்தி என்னவென்றால், எல்லா கட்சியும் ஆளால் வேலையை பாருங்கப்பா, அதிமுக பாஜக கூட்டணியே பார்த்துருக்கிறீங்க, அதை நான் பார்த்துக்கிறோன்றார் எடப்பாடி பழனிசாமி. அதுவே உண்மையில் அப்படிதான் எதிரொலிக்கிறதா தமிழக அரசியல் களம்? கிடையாது. ஏன்னா சட்டமன்றத்தில் கூட திரு ஸ்டாலின் அவர்கள் கூட்டணி தொடர்பாகவே பேசுகிறார். இல்லை, நான் என்ன கேட்குறேன், அப்படியே அவன் இதை சட்டமன்ற தேர்தலில் ஏன் இப்போ பிஜேபியோட நீங்கள் கூட்டு வைக்கல? அதிமுக கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, சட்டமன்ற தேர்தலில் ஏன் நீங்கள் கூட்டை தவிர்த்தீர்கள்? அதற்கான காரணம் நாடாளுமன்ற தேர்தலில். ஆமாம், கடந்த நாடாளுமன்ற தேர்தல் ஏன் தவிர்த்தீர்கள்? அதற்கான காரணம் என்ன? நாடாளுமன்ற தேர்தலில் தவிர்க்க வேண்டிய தேவை என்ன? அதற்கான காரண காரியத்தை மரியாதைக்குரிய எடப்பாடியார் அவர்கள் சொல்லுகிறார், அது நாடாளுமன்ற தேர்தல், இது சட்டமன்ற தேர்தல். எப்படி அது? திமுக பாஜக கூட்டணி இது வரலாறுலாம் உண்டு தானே. அதனால நீங்க ஒரு கட்சி, நீங்க சந்தர்ப்பவாத கூட்டணின்னு சொன்னீங்க. ஆப்வியஸ், ஒரு கூட்டணி என்பது சந்தர்ப்பத்திற்காக கூட்டப்படுகிறது தான். அப்போ அந்த தேர்தலுக்கான கூட்டணியாக அதை பார்க்காம பாஜக அதிமுக கூட்டணி மட்டும் ஏன் இவ்வளோ மிகப்படுத்தி பேசுகிறீர்கள் அப்படின்னு ஒரு வாதம் முன்வைக்கப்படும். இல்லை, நீங்கள் சொல்கிற கூற்று ஏற்புடைய கூற்று தான். ஆனால் நாம் இன்னைக்கு வாட் வி ஆர் ஃபேஸிங் இட் அவுட் டுடே, அதாவது இந்தியாவே ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலுக்கு சென்று கொண்டிருக்கிறது. நம்முடைய மக்கள் அதை நான் ஆரம்பத்தில் சொன்னது போன இந்து தர்மம் என்கின்ற அந்த கோட்பாடை மிக மூர்க்கத்தனமாக செயல்படுத்துவதற்காக அவர் முன்முயற்சி இது மிகைப்படுத்துகிறார்கள். எங்க மூர்க்கத்தனமாக செயல்படுத்துறோம்? ஆண்டாண்டு காலம் இருக்கிறதானே நாங்களும் தூக்கி பிடிக்கிறோம், என்ன பிரச்சனைன்னு கேட்குறாங்க பாஜக தரப்பு. இல்லையே, நீங்களே சொல்லுங்க. இல்லையே, இப்போ விநாயகர் விஷயத்தில் எடுத்துக்கலாம். என்னுடைய தந்தை அவர் ஒரு மிகப்பெரிய முருக பக்தர். அவர் அமர்ந்து கொண்டிருப்பார். நீங்களும் கூட அவங்க வீட்டில் உட்காந்து நம்ம விநாயகர் கும்பிட்ட வழிபட்ட முறைமை வேறு. ஆனால் இன்றைக்கு விநாயகரை முன்னெடுக்குகின்ற அந்த விதம் அரசியல் சார்ந்த இருந்து கொண்டிருக்கு. விநாயகர் சதுர்த்தின்னு பாஜக கொண்டு வந்ததா? ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் தானே. அதாவது அந்த ஐடியாலஜியை வெளியே கொண்டு வருவதற்காக அந்த மக்களிடத்தில் அதை ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி நாளாக அதை முன்னெடுத்து அதன் வாயிலாக அரசியல் ஆதாயம் தேடுவதற்கான ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த பார்வையில் தான் நான் சொல்லுகின்றேனே தவிர, யாருடைய மத வழிபாட்டிலிருந்து நாங்கள் அதனுடைய நிலையை நாங்கள் விமர்சனம் செய்வதற்கோ அது தவறு என்பதற்கோ நாங்கள் இந்திய குடியரசுக் கட்சி தமிழக பிரிவு ஒருபொழுதும் சொல்லவில்லை. இது அவரவருடைய ஆதார நம்பிக்கை. அவர் விஷ்ணுவை வணங்கினால் வணங்கிக் கொள்ளட்டும், சிவனை வணங்கினால் வணங்கிக் கொள்ளட்டும். நான் தான் முன்பு சொன்னேன், என்னுடைய தந்தையார் மிகப்பெரிய முருகர் பக்தர். ஒரு பிராமணர் கூட முருகரை வணங்கி அந்த அளவுக்கு பாட மாட்டார், ஆனால் மனமுருகி பாடுவார். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்தார். இதுதான் அவருடைய நிலைப்பாடு. ஸோ அமைப்பு என்பது, கொள்கை என்பது, இயக்கம் என்பது அது நமக்கானது, ஆனால் மனம் சார்ந்தது அது வேறு. இந்து ராஷ்டிரம் அமைப்போம் என்ற பாஜகவின் அந்த அஜெண்டாவை ஏன் பயப்பட வேண்டும்? நிச்சயமாக, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அதர் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறித்துவர்கள், அவர்களுக்கான அந்த நிலை உறுதி செய்யப்படாத ஒரு நிலையாக தான் இருந்து கொண்டிருக்கு. ஒரு அச்சுறுத்தல். அண்மையில் கூட அந்த பெஹல்காமில் நடைபெற்ற அந்த ஒரு நிகழ்வாகப்பட்டது
ஒரு மிகப்பெரிய ஒரு துயர சம்பவம். அதில் வந்து நாம் நிச்சயமாக இந்த தருவாயில் இந்த அரசாங்கத்திற்கு நாம் உறுதுணையாக இருப்போம். அதில் மாறுகட்டுக்கு மற்ற நிலைகளில் வந்து இந்துத்துவா இந்து தர்மம் என்கின்ற நிலையில் நாம் எதிர்க்கின்றோம். ஆனால் நாட்டின் தேசியம் என்று வருகின்ற போது அந்த பஹல்காமுடைய அந்த தீவிரவாத தாக்குதல் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்திய குடியரசுக் கட்சி அதை மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதை மழுங்கடிப்பதற்காக அவர்கள் செய்திருக்கக்கூடிய ஒரு ஃப்ராடுலண்ட் ஆக்ட்னா என் அண்மையில் வந்து இந்த காஸ்ட் சென்சஸ் என்கின்ற டிக்ளரேஷனை செய்தது. அது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இத்தனை ஆண்டு காலமாக சுப்ரீம் கோர்ட்டில் கூட அவங்க ஒரு அஃபிடவிட்டை தாக்கல் பண்ணுறாங்க. வி டோன்ட் ஹாவ் எனி ஐடியாஸ் ஆஃப் காஸ்ட் சென்சஸை வந்து நாங்கள் முன்னெடுக்கிற அந்த ஐடியாவை இல்லைன்றாங்க. அப்படி கூறியவர்கள் எதற்காக, அவசர தேவைக்காக, எதை திசை திருப்புவதற்காக, எதை மடைமாற்றம் செய்வதற்காக, மக்களை வெகுண்டு எழுந்து விடக்கூடாது, இந்த ஆட்சியாளர்கள் எதிராக வெகுண்டு எழுதக்கூடாதுக்காக மடைமாற்றம் செய்து அவசர கதியில அறிவிக்கிறார்கள். அவர்கள் அறிவிக்கின்ற பொழுது இது ஒரு நீண்ட நெடுங்காலிய கோரிக்கை தானே சாதிவாரி நீண்ட நெடிய கோரிக்கை தருணத்தில் அறிவித்ததுனாலே அதுக்கு நீங்க வந்து உள்நோக்கம் கற்பிக்கிறீங்க. இல்லை அதாவது 1931 என்று நினைக்கின்றேன் அது சாதிவாரிய கணக்கெடுப்பு எடுத்தது ஆங்கிலேயர் ஆட்சியாளர்கள் முழுமையாக கணக்கெடுப்பு. நான் என்ன சொல்ல கடமைப்படுவதெல்லாம், இதை ஏன் சுப்ரீம் கோர்ட்டில் நீங்கள் தான் தாக்கல் பண்ணுறீங்க, இது தேவை கிடையாது, அவசியமில்லைங்கிற நிலையில் என்ன காரணத்திற்காக அவசர கதியில் நீங்கள் இதை முன்னெடுக்கிறீர்கள்? இதை முன்னெடுக்க வேண்டிய தேவை என்ன? எதை மடைமாற்றம் செய்வதற்காக? அதை தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக நிச்சயமாக இவர்கள் உண்மையிலேயே அதன் மீது அக்கறை கொண்டவர்களாக இருப்பார்களேயானால் இதை நெறிப்படுத்தி கால வரையறை நிர்ணயித்து இதை இந்த கால வரையறைக்குள் நாங்கள் செய்து முடிப்போம், இதை இந்த நிறையிலே எடுப்போம், பொத்தாம் பொதுவாக டிக்ளேர் செய்கிறார்கள். மக்கள் விடிய பாருங்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய மற்ற தலைவர்கள் தங்களை எதிர்க்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே இன்றைக்கு அடுத்த வினாடியே நாங்கள் வைத்த கோரிக்கையை செவிமடுத்து ஆட்சியாளர்கள் செய்துவிட்டார்கள் என்று சொன்னவர்கள் இப்பொழுதுதான் அவர்களுக்கு விழிப்பு வந்து கொண்டிருக்கிறது. நாள்பட ஒரு சில நாட்கள் சென்ற பின்பு தான் ஓஹோ இது தப்பு போல இருக்குன்னு ஒருத்தர் இப்போ மாற்றி இன்றைக்கு அறிக்கைகளை தந்து கொண்டிருக்கிறார். இதை திட்டமிட்டு உடனே தருகிறார்கள். எதற்காக இந்த அவசர கதியில் செய்தார்கள் என்று சொல்லிக்கிறார். எங்களை பொறுத்த மட்டும், இந்திய குடியரசுக் கட்சி தமிழக பிரிவரை பொறுத்த மட்டும் இல்லை, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது மற்றவர்கள் இந்த அம்பேத்கரிய பெயரை வைத்துக்கொண்டு அமைப்பு நடத்தக்கூடியவர்கள் வேண்டுமானால் அதை சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் அம்பேத்கரிய கோட்பாடில் மிக திண்ணமாக இருக்கக்கூடியவர்கள் இது மீண்டும் மத அடிப்படையில் மதத்தின் நிலைப்பாடுகளை வென்றெடுப்பதற்கான ஒரு முன்முயற்சியாக தான் நான் பார்க்கின்றேனே தவிர மீண்டும் அந்த சாதிய கட்டமைப்பை, சாதிய படிநிலையை மீண்டும் அதை தகவமைப்பதற்காக அரசியல் நிலைப்பாடை வென்றெடுப்பதற்கான ஒரு முன்முயற்சி. அனைத்து சமூகத்திற்கும் இது நன்மை பயக்கும். இது என்னை பொறுத்த மட்டும் இல்லை, இதை நான் சொன்னால் கூட ஏதோ அரசியல் லாபத்திற்காக சொல்லுகின்றேன் அல்லது ஏதோ சமூக ரீதியாக ஏதோ பிரிவினை ஏற்படுத்துவதை செய்யல. அவர்களுடைய அஜெண்டாவெல்லாம் ஒரு சார்ந்த சமூகத்தினோட வாக்கு வங்கி கிடைக்க வேண்டும் என்பதற்கு. எப்படி பிரபு, என் சமூகம் 1 கோடி இருக்குது, உங்கள் சமூகம் 2 கோடி இருக்குது, அப்போ நான் கணக்கெடுத்தா தானே 2 கோடி 1 கோடின்னு தெரியும். அதன் மூலமாக 1 கோடி இருக்க சமூகத்திற்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கட்டுமே, 2 கோடி சமூகத்திற்கு ஒரு சில நன்மைகள் கிடைக்கட்டுமே. இது ஏன் நீங்கள் அப்படி பார்க்குறீங்க? எனக்கு இன்னும் கொஞ்சம் பிரேக்கப்பை சொல்லுங்கள், புரியல. ஏன்னா பெரும்பாலும் இதை ஆதரிக்கிறார்கள், நீங்கள் எதிர்ப்பது வியப்பாக இருக்கிறது. இடஒதுக்கீடு என்பதே அரசியலமைப்பு சட்டத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் என்ன நிலைப்பாடில் எடுத்து வந்தார் என்றால், இந்த ஆண்டு காலமாக இந்த மக்கள் வந்து இடஒதுக்கீடு இருக்கு, குந்தகம் விளைவிக்கும் இல்லை. ஆமாம், இதெல்லாம் அப்படி தான் வரும். இது ஃபைனலி இது எந்த போய் தொடணும் அப்படி தான் வரும். அந்த சோஷியலி மார்ஜினலைஸ்ட் பீப்புள் அந்த அதிகாரத்தை அந்த எப்படி அந்த வரம்பு நிலையில் இருந்தாங்களோ அவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக தான் ஒரு 10 ஆண்டுகள் என்ற அளவில் அவர் கொடுத்தார். ஸோ அது அப்படியே இந்த அரசியல் காரணங்களுக்காக அது அப்படியே அது எக்ஸ்டென்ஷன் ஆகி வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் மிக தெளிவாக ஆர்டிகல் 340 வந்து இந்த பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ்க்காக பிரசிடென்ட் விடிய தலைமையில் ஒரு கமிஷன் நிறுவலான்ற ஒரு நிலைப்பாடை எடுத்துக்கிறார். ஸோ அதுதான் வந்து அந்த மண்டல் கமிஷனாக மண்டல் பரிந்துரையாக வந்தது. அதில் வந்து மண்டல் பரிந்துரைகள் வந்து நாட் ஓன்லி ஃபார் தி பேக்வேர்ட் கம்யூனிட்டிஸ், அதில் சிறுபான்மை பிரிவுன்னு சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறித்துவர்கள், பௌத்தர்கள், இந்த மாதிரி பல்வேறு பிரிவுகளுக்கும் இடஒதுக்கீடு வழங்கலான்ற ஒரு நிலைப்பாடு இருக்குது. இப்போது அதிலிருந்து அப்படியே இருக்கிறத விட்டுட்டு இப்போ எதுக்காக இந்த அவசர கதி? நான் என்ன கேட்குறேன்னா, ஏன் இந்த ஜென்ரல் சென்சஸ் ஏன் எடுக்க மாட்டீங்க? ஜென்ரல் சென்சஸ் ஏன் எடுக்க மாட்டீங்க? அதை முன்னெடுங்க. அதை முன்னெடுக்காமல் நீங்கள் இப்போ இதை ஏன் அவசர கதியில் நீங்கள் டிக்ளேர் பண்ணுறீங்க? என்ன இதனுடைய பின்ல என்ன இருந்து ஒளிந்து கொண்டு இருக்கிறது? அப்போ நீங்கள் ஏதோ ஒரு அடைக்கிறதுக்காக இன்றைக்கி தேசியம் வந்து வேறு நிலைக்கு சென்று கொண்டு இருக்கிறது, உங்கள் மீது நம்பிக்கையை மக்கள் இழந்து விடக்கூடாது என்பதற்காக
நீங்கள் எதை வைத்து நீங்கள் ஆட்சி கட்டில ஏறினீர்கள்? இல்லை பிரபு, மத்திய அரசு கொண்டு வந்தாலும் தமிழக அரசியல் களம் நம்ம சொல்கிறோம், நம்ம தமிழர்களான சொல்ல தமிழ்நாட்டிலும் இது நீண்ட நெடுங்கால கோரிக்கைகளாக தான் முன்வைக்கப்படுதுன்னு இருக்கு தமிழக. இவர்கள் அப்போ இது புரியாமல் வைக்கிறார்களா? இல்லை புரியாமல் வைக்கிறார். இவர்களுக்கும் என்னவென்றால், இன்னும் மிக தெளிவாக நான் சொல்லிக்கொள்ள கடமை விடுவது என்னவென்றால், முன்பு எல்லாம் ஆரியர்கள் ஆட்சி செய்தார்கள், ஆரியர்கள் தான் அனைத்தையுமே செய்து கொண்டிருந்தார்கள் என்கிற நிலைப்பாடு இருந்தது. ஆனால் இன்றைக்கு என்ன நிலை பெற்று வந்து கொண்டு இருக்கிறது என்றால், அவர்களுடைய இடத்தில் திராவிட அரசியல் என்கின்ற நிலையில் அவர்கள் புகுந்து கொண்டு நாங்கள் செய்தால்தான் நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற நிலை அன்றைக்கு இருந்தது. அதே போன்று எது கொடுத்தாலும் நாங்கள் தான் கொடுப்போம், நாங்கள் தான் உங்களுக்கான எஜமான் என்கின்ற நிலையெல்லாம் இன்றைக்கு நிலவி வந்து கொண்டிருக்கிறது. அது முற்றிலும் தவறு. அந்த மனப்போக்கு, அந்த மனப்பான்மையே தவறானது. இதுவும் ஒரு விதமான ஆதிக்க மனப்பான்மை தான். அதனால் நீங்கள் எதிர்க்கிறீங்க? நிச்சயமா இதை எதிர்க்கிறேன்னு சொல்கிறத விட இது அவசியமற்றது. இதை மீண்டும் மீண்டும் ஒரு மத கோட்பாடை வலிமைப்படுத்துகின்ற ஒரு நிகழ்வாக தான் நான் பார்க்கின்றேன். இந்த கேஸ்ட் சென்சஸ் என்பது மீண்டும் சாதிய கட்டமைப்பை வலுப்படுத்தி, மீண்டும் அந்த மத கோட்பாட்டை வலுப்படுத்தி, அந்த மதத்தின் அடிப்படையில் அல்டிமேட்டாக போய் அந்த இந்து தர்மா இந்த நிலைப்பாடை வென்றெடுப்பதற்கான ஒரு நிலையாக தான் எதிர்க்கக்கூடிய கட்சிகள் கூட இதை ஆதரிக்கிறது. அது வாக்கு வங்கி அரசியலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அதாகப்பட்டது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு அமைப்பாக இருந்தாலும், வடநாட்டில் இருக்கக்கூடிய அந்த எந்த அமைப்புகளாக இருந்தாலும், அவர்களாக அந்த இயக்கங்கள் அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்ற அந்த பெருவாரியான சமூக மக்களுடைய ஆதரவு நமக்கு தேவை. அப்போ அவங்கள கன்சாலிடேட் பண்ணிவிட்டு, அந்த கன்சாலிடேட்டை வச்சு இவங்களுக்கான அந்த ரிசர்வேஷன் நம்ம ஏற்படுத்தணும். அந்த நிலையை முன்னெடுப்பதற்கான இதுவும் முழுக்க திட்டமிட்டு அரசியல் ஆதாயத்திற்காக முன்னெடுக்கப்பட்ட. தமிழகத்தில் பெருவாரியான சமூகங்கள் இதனால் பெரும் பலனை அடையும் அப்படின்னு தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க, புரிஞ்சுக்கலாமா? இல்லை இது என்னென்னா, இதுவும் ஒரு அரசியல் பார்வை தான். என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய அந்த வாக்கு வங்கி அரசியலை நோக்கி தான் இருக்கிறது தவிர, என்னென்னா ஒரு விஷயத்தை முன்னெடுத்துட்டாங்க. வெளிப்படையாக சொல்வதற்கு துணிவு இல்லாமல் திராணி இல்லாமல் சில அமைப்புகள் இருந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலேயே அவர்களுக்கு அதில் விருப்பம் கிடையாது. ஆனாலும் நீண்ட நெடிய நாள் கோரிக்கை இது. ஏனென்றால் அந்த வாக்கு வங்கி சிதறிவிடும். அரசியல் சில அரசியல் இயக்கங்களுக்கு இதில் ஈடுபாடோ அதில் விருப்பம் இல்லை என்றாலும் கூட, அந்த அரசியல் உள்நோக்கத்திற்காக வாக்கு வங்கியை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கும் ஆதரிக்க வேண்டிய தேவை இருந்து கொண்டிருக்கிறது, நிர்பந்தம் இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மை, யதார்த்தமான உண்மை. வக்ஃபு சட்டத்திருத்த மசோதா சட்டம் ஆகிய பின்பும் அந்த எதிர்ப்பு குரல்கள் தொடர்கின்றது. ஆமாம், நிறைய அமைப்புகள் இயக்கங்கள் தொடர்ந்து போராட்டங்கள் ஈடுபட்டு வருவதை நம்ம பார்க்குறோம். அந்த சட்டத்திருத்த மசோதா மத்திய அரசாங்கம் மீண்டும் இஸ்லாமிய சமூகத்திற்கே அனைவருக்கும் இந்த பலனளிக்கும், அதற்காக தான் அதை கொண்டு வரும்னு சொல்லுது. இருப்பினும் தொடரக்கூடிய எதிர்ப்புகள் எப்படி பார்க்குறீங்க இந்திய குடியரசு? இல்லை, அடிப்படையில் வக்ஃப் என்பது அதாவது அவருடைய இறை நம்பிக்கை. நான் ஆரம்பத்தில் சொன்னதை போன்று அது இந்து மதமாக இருந்தாலும் சரி, அவருடைய ஆதார நம்பிக்கை, அதில் நாம் தலையிடவில்லை, அது தேவையும் கிடையாது. ஒரு தாய் சொன்னால் தான் இவன் தாண்டா உங்கள் அப்பான்னு சொன்னால் தான் தாய் சொன்னால் அதுதான் நம்பிக்கை, அதுதான் வாழ்வியல் முறையே. அப்படி இருக்கின்ற வரையில் வக்ஃப் என்பது ஒரு வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடியவர் அல்லது ஒரு இஸ்லாமியர் அந்த சமூகத்திற்கு மேம்பாட்டிற்காக, அந்த ஏழை மாணவர்களுக்காக கல்வி பெறுவதற்கு, அந்த ஏழை பிள்ளைகளுக்கு கல்வி பெறுவதற்காக ஆக ஒரு சொத்தை தருவிக்கிறார். ஒன்ஸ் எ வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அது அது அப்சல்யூட் ப்ராப்பர்ட்டி, அதை அது கடவுளுக்காக சமர்ப்பிக்கப்பட்டதாக அவர்கள் நம்புகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் இவர்கள் எதற்காக அதை நுழைக்க வேண்டும்? நான் கேட்பதெல்லாம் ரெகுலரைஸ் பண்ணுறோம், நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை, அது அடுத்தடுத்த கட்டங்களில் நிறைய சிக்கல்களை சந்தித்து கொண்டு இருக்கிறது, அதை நாங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் ஸ்ட்ரீம்லைன் பண்ணுங்கள். சிதம்பரம் கோவில் இருக்குது, அது உள்ளே நுழையிறதுக்கே நம்ம மாண்புமிகு அறநிலையத்துறை அமைச்சருடைய நிலைப்பாடுகளை அங்கே ஆதிக்கம் செலுத்த முடியாத ஒரு நிலை தான் இருந்தது. தமிழக அரசினுடைய நிலை இன்றைக்கும் தீட்சிதர்கள் எதிர்த்துனார்களாம். நீ கணக்கு கேட்கக்கூடாது, வரக்கூடாது, என்னை கேட்டு தான் வரணும் போகணும். அங்கே ஒரு இஸ்லாமியரை நம்ம அங்கே போட்டால் ஏற்றுப்பாங்களா? அந்த கணக்கு வழக்குகள்லாம் பார்க்குறதுக்கு ஒரு இஸ்லாமியரை போட்டால் ஏற்றுப்பாங்க? எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்களோ, எப்படி அது சரியில்லையோ, எப்படி அது தவறானதோ, எப்படி அது தவறான முன்மாதிரியோ, அதே போன்று தான் இஸ்லாமியருடைய பெருங்குடி மக்களுடைய அந்த நம்பிக்கை ஆதாரத்தை சிதைக்கக்கூடாது அல்லவா? மாற்று மதத்தில் இருக்கக்கூடியவர்களை அங்கே உறுப்பினராக போடுகிறீர்கள். ஆய்வு செய்ய வேண்டும் என்றால் நீ ஒரு ஐஏஎஸை போட்டு அவனை விலாவரியாக அவனை ஸ்ட்ராட்டஜி எடுக்க சொல்லி யார் தவறாக கையாளுகிறாள். ஆனால் நான் ஏற்றுக்கொள்ளுகின்றேன், அதில் நிச்சயமாக அதில் ஏதோ குளறுபடிகள் இருக்கலாம், ஒரு சில இடங்களில் இருக்கலாம், அது மறுதளிக்கவில்லை. ஆனால் அப்படி நீங்கள் மதத்தின் மீது அரசியல் செய்யக்கூடிய நீங்கள் பிற மதத்தவர்களை மதிக்க வேண்டும் அல்லவா?
அது இஸ்லாமாக இருந்தாலும் கிறித்துவமாக இருந்தாலும் பார்சியாக இருந்தாலும் பௌத்தமாக இருந்தாலும் அந்த மதத்தை சார்ந்தவர்களை அவருடைய கோட்பாடுகளை மதிக்க வேண்டும் அல்லவா? ஆக இது முற்றிலும் வக்ஃபை திருத்த சட்டத்தை பொறுத்த மட்டும் இந்திய குடியரசுக் கட்சி தமிழக பிரிவு வன்மையாக நாங்கள் கண்டிக்கின்றோம். 26 சட்டமன்ற தேர்தலை நோக்கி எல்லா கட்சியும் நகர்கிறது, உங்கள் கட்சியும் கண்டிப்பாக நகரக்கூடும். உங்கள் நிலைப்பாடு என்பது என்ன? நிச்சயமாக இந்த மக்களுக்காக, குறிப்பாக அடித்தட்டு மக்களுக்காக அவருடைய நிலைகளை வென்றெடுக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களோடு நாங்கள் அணி சேர தயாராக இருந்து கொண்டிருக்கின்றோம். தாங்கள் இப்பொழுது கூறியதை போன்று புதிய வரவுகள் இருந்தாலும் சரி, எங்களுக்கு நேற்று வந்தவர்கள் இன்று வந்தவர்கள் கிடையாது. ஃப்ரெஷர்ஸ் தான் வந்து தேல் டூ அல்டிமேட் திங்ஸ், அந்த எப்பவுமே வந்து இருக்கும். ஸோ ஆனால் எங்களுடைய நிலைகளை வென்றெடுக்கக்கூடிய எங்களுடைய புரட்சியாளர் அம்பேத்கருடைய அந்த அம்பேத்கரியத்தை ஒரு மிகப்பெரிய அந்த நிலையை வென்றெடுக்கக்கூடியவர்கள் எங்களுக்கு ஆதரவு கருவு நீட்டுவார்களேனால் அவர்களோடு நாங்கள் நிச்சயமாக அங்கம் வகிப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு பிரபு, உங்களுடைய கருத்திற்கும் உங்களுடைய வருகைக்கும் மிக்க நன்றி. நன்றி.